ஹலோ This call is now being recorded. ஹலோ 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 கேக்குதா? கேக்குது. என்ன ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? ரெக்கார்டு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்கா ஃபோனு கொஞ்சம் ரீசெட் ஆயிடுச்சு. அதனால தான் உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்ல. சரி ரெக்கார்ட் ஆகுது எல்லாமே பேசுறதுலாம். அது எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு தெரியல. சரி அது நல்லதுதான். என்ன இருக்கு? சரி, என்ன உனக்கு எயிட்ஸா இருக்கு? யாருடா சொன்னா? நீயே சொல்லி சொல்லி வர வச்சிடுவ போல. எனக்கு எங்கடா AIDS இருக்கு? நான் ஒன்னே சொல்லி வரல, ஊரே சொல்லுது. நாங்க 2 பேரும் உன்னை பத்தி தான் சொல்றாங்க. யாருடா? ஆளெல்லாம் கேட்காத, உன்னை பத்தி இருக்கிற விஷயத்த வந்து இது பண்றேன், அவ்வளவுதான். நாங்க ஃபேஷியலுக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் நார்மலா உன்னை பத்தி சொன்னேன். இந்த மாதிரி இங்க ஒரு பையன் ஜெஸ்ட தெரியும் அப்படின்னு. தெரியும்னா மேட்ரு கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு, இல்ல ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்தேன் அவ்வளவுதான், எதுவும் பண்ணல அப்படின்னா. அப்புறம் உன சண்டை தேவையில்லாம சண்டை போடுவான் அவன் எல்லார்கிட்டயும் அப்படின்னா. ரெண்டாவது அவனுக்கு இருக்கு அப்படின்னானுங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் சொன்னானுங்க. அதான் கேட்குறேன், என்னதும் ப்ராப்ளம் கரெக்டா சொல்லு. யாரு சொன்னான்னு சொல்லுடா. யாரு சொன்ன? மொட்டையா பேசுறது என்ன வேணா யாரு வேணா பேசலாம். சரி, அது விட நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? நான் யார்கிட்டடா சண்டை போடுறேன்? என்கிட்ட தாண்டா அக்கத்து பக்கத்துக்காரங்க சண்டை போட்டு என்னை அடிச்சு என்னை வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிட்டு வந்தேன். நான் யார்கிட்டயும் நான் எப்பயும் சண்டை போட்டது கிடையாது. எப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து அட்மிட் ஆயிட்டு வந்த? எனக்கு தான் என்னை பார்த்து பொறாம பிடிச்சி எல்லாரும் வந்து அலையிறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. என்னை பார்த்து பொறாம பண்றதுக்கு என்ன இருக்கு? அது என்ன இருக்குன்னு ஏன் கேக்குற? இப்ப சொல்றாங்க பாத்தியா, இப்ப சொன்னவன் கூட வந்து நம்ம கிட்ட வந்து வேற மாதிரி நடந்திருப்பான். இல்லையே, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அவன் சொல்றது ஒரு கேள்வி. நான் ஆக்சுவலி உன்னை வீட்டு கூட தான் பேசினேன். அவன் கேட்குற கேள்விலாம் லாஜிக்கா கேட்கும்போது எனக்கே ஒண்ணுமே புரியல. இல்ல யாரு சொன்னான்னு சொல்லு ஃபர்ஸ்ட். பர்சனை விட்டுரு. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, பர்சனை சொல்லாம சொன்னா தப்பு இல்லையா? இப்ப நானா இருந்தா நான் வந்து வெளிப்படையா சொல்றேன். மேல பொறாம அப்படின்னா நீ வந்து எப்படி சொன்ன, வந்து ஒண்ணு ஹீரோ லெவல்ல இருக்கணும், அழகுல நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடீஸ்வரம் அப்படின்னா ஜஸ்ட் உனக்காக ஒரு வீடு வச்சிருக்க, அவ்வளவுதான். ஓகே, ஒண்ணுமே சாதிக்கல இல்ல. அப்ப பொறாம அப்ப எதுக்கு தினமும் வந்து இங்க வந்து பாரு, ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி எல்லாம் யோசிச்சு சாத்தாய்க்கிறானுங்கன்னு. நினப்பே பொழப்ப கெடுக்குதான். அது பத்தாதுன்னு வேற வந்து காலங்காத்தால 6 மணிக்கே வந்து இவனுங்க கத்தி தான் நான் தூக்கம் கலையுது தெரியுமா? இப்ப 48,000 ரூபாய் செலவு பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியும் எந்த நாயும் அடங்கல. அது பேசுறதுதான் பேசுது. கேமரால ப்ரூஃப் வச்சுக்கிட்டு இருக்கேன்டா, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன். வாடகைக்கு வந்த நாய்ங்க இப்படி ஆட்டம் போடுதுங்க, என்ன பண்ண முடியும்? யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிற நீ? அது கேமராலாம் எதுக்கு அவசியமே இல்லையே உனக்கு? அப்படிதான் ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போற? ஏன்டா கேமரா எல்லாம் இல்லன்னா அவங்க என்ன போட்டு தள்ளிடுவானுங்கடா. அந்த அளவுக்கு இருக்கானுங்கடா, இங்கெல்லாம் வெறி பிடிச்ச அலையிறானுங்கடா. ஆல்ரெடி எத்தனை தடவை அடி நடு ரோட்ல என் வீட்டு முன்னாடியே 10 பேர் சேர்ந்து மெதிச்சானுங்க தெரியுமா? இப்ப இந்த கேமரா இருந்தா அப்படி பண்ண முடியுமா அவனுங்களால? ஒரு தடவை வந்து எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அப்பனும் பிள்ளையும் சேர்த்து அடிச்சதுல வாய் கிழிஞ்சு போச்சு. சரியா? அது வந்து நான் ஜிஹெச்சுக்கு போய் 3 days இருந்து அது எக்கு தப்பா ஸ்டிச்சஸ் போட்டு அது அப்படியே விட்டுருந்தேன்னா வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 8,000 ரூபாய் செலவு பண்ணி அதை சரி பண்ணேன். இன்னைக்கு கூட அந்த வாய் அந்த மீசை எடுத்துட்டு அது அசிங்கமா தெரியுது. கண்ட நாய்ங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு அதாவது வந்து அது வேலையை பார்க்க பொழப்ப தேடி போதே. நான் என்ன பண்ண முடியும்? இப்ப கேமரா எதுக்குன்னு கேட்குறேன். நான் வந்து அப்படி வந்து செலவு பண்றவன் கிடையாது. இந்த மாசம் 61,000 ரூபாய் செலவு, அதுல 48,000 ரூபாய் கேமராக்கு போச்சுன்னா இன்னும் மாசம் முடியவே இல்லை. எங்க இருந்து வரும்? எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இதுல வேற எய்ட்ஸ் இருக்கா அது இருக்கான்னு கேக்குறீங்க. ஏன்டா என்னென்னவோ பண்றானுங்கடா. அவனுங்கெல்லாம் வரணும்ல, எனக்கு ஏன் வரப்போகுது? நான் மோஸ்ட்லி டாப்பா தான் இருந்தேன். தான் நீ வந்து இவ்வளவு எமோஷன் ஹார்ட் பண்றியா? இல்லடா அந்த மாதிரிலாம் இல்லடா, நான் காசுலாம் அவங்ககிட்ட கேட்டேன்டா, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேட்டேன், அதெல்லாம் நல்லா தான் பேசினேன் அப்படின்ட்டு. நீ எல்லாம் அவங்க இருந்து ₹1 வாங்கிட்டாலும் நான் மொட்டையை அடிச்சுப்பேன். அவன்லாம் சும்மா பிபிஎஸ் நான் ஓவலோ ஒத்துட்டு இருப்பான். அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் வாங்கிட்டு வந்தா இது அவன் எல்லாத்தையும் வந்து சண்டை போட்டு அடி வாங்கிட்டு தான் இருப்பான். போலீஸ் கேஸ் அடி வாங்கிக்கிறான். வாய் வச்சு எவன் சொன்னா? சரத்து சொன்னானா? யாரு சொன்னான்னு சொல்லு. யாரு? நீ தான் அன்னைக்கு சொன்ன ஒருத்தன் வந்து போலீஸ் நம்ம பேசணும், அப்ப பேசினப்ப வேற மாதிரி பேசிட்டு இப்ப அவன் ஒருத்தனை தானே நீ மீட் பண்ணன்னு சொன்ன. சரத்லாம் வந்து சரத் அவன் பேரு. நான் சாயின்ல போட்டு வச்சிருக்கேன் தெரியல. இல்ல அவன்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் அன்னைக்கு ஒரு வாட்டி அவன் பேசிட்டு மீட் பண்ணேன். நான் நடுவுல 2 வாட்டி மீட் பண்ணது. யாருன்னு சொல்லிட்டு பேசணும் நான் சந்தோஷப்படுவேன். இப்ப நீ வந்து ஸ்ரீராம் காலேஜ்ல வந்து லெக்சரா இருக்காரு. ஸ்ரீராம் காலேஜ்ல லெக்சரரா இருக்காரா? ஆமா. எவ்வளவு வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு? என்ன ஒரு 40+ இருக்கும். அந்த புறம்போக்கு எங்க வீட்டுக்கு எதிரில இருக்கான். அந்த பொட்டையா இருக்குமோ? யார் கண்டா? ஏய், அந்த பொட்டை கிட்ட கூட நான் வந்து முன்ன பின்ன பேசினது கிடையாது. அந்த ஆள் மூஞ்ச பார்த்து நான் கண்டுபிடிப்பேன். என்னை பத்தி இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான புறம்போக்கு.
என்னை பார்த்து ஆக மாட்டேங்குது. எனக்கு அப்புறம் கூடி வந்த நாய்ங்க என்கிட்ட ஒரு நாள் பேசினது கிடையாது. நான் அவன் வீட்டுக்கு நான் போய் பேசினது கிடையாது. ஆனா மொட்டை மாடியில நின்றுகிட்டு வீட்டு ஏத்துருக்குன்னா உன் வீடு எல்லாம் எனக்கு வச்சிருக்கோம். உன் வீட்டாண்டெல்லாம் நான் வரல. உன் வீட்டை அதெல்லாம் இல்லடா, நீ சொன்னதை பார்த்தா இங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் அப்படிதான் 24 மணி நேரமும் இங்க இருக்கிற எல்லா நாய்ங்களுக்கும் என்னை பத்தி பேசி என்னை வயிற்று கொட்டிக்கிறது தானே வேலை. அதுக்கு ஆம்பளை கிடையாது அவனுங்கெல்லாம். இந்த மாதிரி பேசுறவங்க இந்த மாதிரி பண்றவங்க போட்டாங்க. அப்ப நீ சொல்ற ஏஜ் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த மூதேவியா இருக்குமோ என்னவோ. என்ன பேசுறானுங்க தெரியுமா? எதுக்கு இவ்வளவு நீ எமோஷன் ஆகுற? எமோஷனல் கிடையாது, என்ன பேசுறானுங்க. இப்ப நீயே கேக்குறியே, இப்ப இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கு? நான் என்ன அப்பப்ப 4 தடவை செக் பண்ணிருக்கேன். 4 தடவை எல்லாம் நெகட்டிவ்ல தான் வச்சிருக்கேன். அதுதான் கேக்குறேன், செக் பண்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் நான் அப்ப அவன் கேக்குறதா இப்போ நீங்க தான் நீ போய் செக் பண்ணியா அப்படின்னு கேட்டா நான் எனக்கு தெரியும் என்னோட. இங்க பாருடா, எனக்கு எனக்கு இங்க பாரு ஏதோ அமைஞ்சு போச்சு. இப்போ ஒரு 1.5 மாசம் 2 மாசமாலாம் எனக்கு ஒன்றும் கான்டாக்ட்ஸே கிடையாது. ஏதோ ஒரு 2 இயர்ஸ்ல ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் லண்டன்காரன் தான் எனக்கு வாய் கொடுத்தான். அவன் கொடுக்குறப்ப அவனுக்கு ஏகப்பட்ட டிசீசஸ் இருக்கும். லண்டன்காரங்களை நம்ப முடியாது. அவன் ஃபர்ஸ்ட் நான் காண்டம் யூஸ் பண்ணி தான் பண்ண வச்சேன். அவன் சக் பண்ணா. அதுக்கப்புறம் நான் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேங்களூர்காரன் இருக்கான். அந்த மேங்களூர்காரன் அவன் ஆரம்பிச்சான். அன்னைக்கு நைட்டு அவன் கூப்பிட்டு அவன் ரூம் கூட்டிட்டு போய் லைட்டை கூட போடல பரதேசி. அவனா காண்டமும் வாங்கல, ஒன்றும் வாங்கல. அவனா வாய வச்சுட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னைக்கு பயம் போச்சு. என்னைக்கு பயம் போச்சோ அதுக்கப்புறம் சரி என்னாச்சு ஒன்றும் ஆகலையே. நீ வேற அவன் அந்த பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ பிம்பிள் மாதிரி வந்தது. அதுக்கு நான் எப்படி தெரியுமா, அது இத்தனைக்கும் நான் வெளியில இருந்தேன் அப்ராட்ல. அது இல்லீகல். அது இல்லீகலா இருந்தப்போ கூட பார்த்தேன்னா நான் இந்த மாதிரி எனக்கு என்னுடைய அந்த ஜெனிட்டல் ஏரியால இந்த மாதிரி பிம்பிள் மாதிரி இருக்குன்னா நான் கேட்டேன் டாக்டர் கிட்ட. நான் எதையுமே நான் மறைக்க மாட்டேன். அப்படி ஆரம்பிச்சது ஏதோ ஓடி போச்சு. சரியா? அதுல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வர சான்சஸ் கூட இருக்கு. அவனுங்க கிட்ட எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்கடான்னு சொன்னா கூட அவன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. சொன்ன மாதிரி நான் கேஷ் கேட்டேன். இந்த மாதிரி பர்சன்ட் அவங்க யாருக்கும் ரிலேஷன்ஸ்க்கு 7 லட்சம் ரூபாய்லாம் கொடுத்து. இல்லடா, நீ வேலை 7 லட்சம் ரூபாய் கிடையாது. இப்ப 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப மொத்தமா 15 லட்சம் ரூபாய் மாசம் 58,500 ரூபாய் கட்டி தொலையணும். இப்ப எனக்கு தேவையில்லாத தலைவலி. நீங்க எப்போ கொடுத்த? ஆமா, உனக்கு அந்த புடவை கேட்ட பாத்தியா? அன்னைக்கு எல்லா தலைவலியும் ஒரு பக்கமா வந்தது. அதனால அந்த தலைவலி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு கிரெடிட் கார்டு டியூவே கட்டாம வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சும்மான்ற அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவன் ரிலேஷன்றதுலாம் கிடையாது. அவன் இதுதான் அவன் அப்படி இருந்தா எனக்கு என்ன சொல்றான் சரி. நீ இப்படி பேசுற. நான் அதுதான் கேட்டேன். எனக்கு ஆனா நீ லாஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கேட்டேன். ஆனா அதுனா அவன் சொல்றது நீ பண்றதுக்கு இங்க பாருடா, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் எப்பயுமே இப்ப எனக்கு ஒருத்தர் இப்ப நான் என்ன சொல்றேன், இப்பயே நீ எனக்கு தெரிஞ்சு நல்லா இது பண்ற மாதிரி தான் பேசுறேன். போய் சொல்ற மாதிரியா? ஆமா, இப்பயே எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் நாளைக்கு. ஒரு நிமிஷம் இரு. 5 lakhs கொடுத்தேன். அதுக்கு 20,000 EMI கட்டணும். அதுக்கப்புறம் கேட்டுச்சுங்க 2 லட்சம் கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்தா ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிருப்பேன். சரி, அதுக்கப்புறமும் இப்ப திரும்ப காசு கொடுத்துருக்கேன்ற. சரி, என்னடா பண்ணட்டும்? அது கூட அவ எங்க வீட்டுல வளர்ந்தவடா. எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு டிரான்சாக்ஷன் இருந்தது. எனக்கு இப்ப நான் அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னா கூட எனக்கு இன்ஸ்டன்ட் லோன் வந்துகிட்டே இருக்கு. கொடுத்துட்டேன். நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் லோன் இப்பதான் உங்களுக்கு தெரியும். நீ சொல்றது இதுவே கதையா தான்டா இருக்கு. அட போங்கயா, ப்ரூஃபோட வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு கூட இல்லன்னு தான் பேசுவீங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்றேன் வேற மாதிரி நான் சொல்றானுங்க. சரி, இல்ல நிஜமாவே அப்படி நம்ம பேருக்கு எடுக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்களா? நான் எடுக்கிறது இல்லடா. இப்ப நீ பேசுறதே எனக்கே டவுட்டா தான் இருக்கு. இப்போ டிசீஸ் இருக்குன்றது வேற விஷயம். ஏன் இவ்வளவு பில்டப் கொடுத்து பேசுறேன்னு தான் கேக்குறேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லுவேன். பிரதீப், நான் அப்படி போய் பேசுற கால் கிடையாது. பில்டப் எல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. நான் பில்டப் பண்ணணும்னா எப்படியோ பண்ணலாம். ஒண்ணுமே இல்லாத பசங்க பில்டப் பண்றானுங்க. 2000 ரூபாய் கேட்டதுக்கு நான் இப்ப இதுக்காக எல்லாம் பேசல. 2000 ரூபாய் கேட்டா ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம் இரு பிரதீப். 5 லட்சம் கொடுத்தேன்ற. ஆமா, 2000 உனக்கு சாதாரண விஷயமாச்சா? 5 லட்சம் கொடுக்கலாம். பில்டப் தானே கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்ல பிரதீப், நான் சொல்றேன் பிரதீப். நான் அவங்க எங்க வீட்டுல வளர்ந்தவ. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு ஹெல்ப் எல்லாமே இருக்கு. அதுக்கு 5 லட்சம் எங்க இருக்கு? 2000 ரூபாய் எங்கடா இருக்கு? அது என்னதான் இருந்தாலும் தேர்ட் பர்சனுக்கு பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்களுக்கு உதவிட்டு போலாம்ல. அந்த கான்செப்ட் தானே. ஒஸ்ட் கேரக்டரா? இல்ல அப்படி சொல்றல. இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான கேரக்டர். எங்க அப்பா எல்லாம் அப்படிதான் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு. 10 ரூபாய் வட்டிக்கெல்லாம் வாங்கி நாசமா போனாருடா. அந்த மாதிரி நானும் போகணுமா? அதான் சொன்னேன். இது இந்த நாசமா நீ போனது இல்ல. ஆனா நீ பில்டப் கொடுக்கறது நான் சொல்றேன். நீ யாருக்கும் கொடுக்கறதுல இருந்து தெரியுது. ஆனா ஏன் இவ்வளவு பில்டப்பா பேசுற?
தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கு, அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நடுவில் கூட ஹாஸ்பிட்டல்லாம் போய் இருந்துட்டியா, இருந்து வந்தேன்னு சொன்னாங்க, உண்மையா? ஆமா, எங்க அம்மா கேன்சர், அதனால நான் போயிட்டு வந்தேன். இல்லையே, உனக்கும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அட போடா. எனக்கு பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அதிகமா இருக்குதுடா. அது விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குது. அதனால கேன்சர் ஏதாவது ஃபியூச்சர்ல வருமான்னு சொல்லிட்டு DNA டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. அது 1.5 மாசமா வராம இருந்தது. அந்த ரிசல்ட்டுக்காக தான் நான் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எனக்கு கால் பண்ண. அதே நேரத்துல இங்க அக்கத்து பக்கத்துக்காரங்க பிரச்சனைக்காக நான் கேமரா கேட்டிருந்தேன். அப்பதான் அந்த ரிசல்ட்டும் வந்தது, ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. இப்ப எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. நான் ஆனாலும் மறுபடியும் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் போவேன், எடுத்துப்பேன். என்ன இருக்கு, நம்ம உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும். பில்டப் எல்லாம் நான் இன்னைக்கும் கொடுத்தது இல்லை பிரதீப், நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதே நேரத்துல எனக்கும் ஒரு 5,000 ரூபாய் 10 ரூபாய் கேட்டப்ப அவனும் கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான், பெஞ்ச்மேட்டு. ஆனா அவன் காலேஜ்ல இருந்தப்ப அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவன் நிறைய அரியர் வச்சு பாஸ் பண்ணுவேன். அவனை கஷ்டப்பட்டு லேண்டெல்லாம் விற்று அவங்க ஃபாரினுக்கு அனுப்புனாங்க. இப்போ ஃபாரின்ல நல்ல சம்பளத்தில் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோ. நல்லா சேவிங் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்தான். அன்னைக்கு நான் நினச்சேன், ஒருவேளை அவனும் கொடுக்காம இருந்திருந்தா நம்ம இன்னும் கூட முன்னுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் காசு கொடுக்குறப்ப நம்ம அடுத்தது முன்னுக்கு வரமாட்டோம். அந்த 10,000 ரூபாயில 2 மாதம் நான் ஓட்டினேன், தேவையா? இப்போ அவனே கொடுக்காம இருந்தால் அடுத்தது என்ன, அடுத்த நாளே நான் அதை செஞ்சுருப்பேன்ல. இப்போ இவங்களுக்கு 15 லட்ச ரூபாய். இப்போ ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபாய், நெக்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் 1,10,10, அதுக்கப்புறம் 4,11,000 ரூபாய், அதுக்கப்புறம் 2,66,800 ரூபாய். எல்லாத்தையும் கூட்டிக்கோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லாம் சேர்த்து 14,90,000 ரூபாய் கிட்ட. அது நீ யாரும் கூட போ. ஆனா ஃபர்ஸ்ட் ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கீங்களா, என்னடா இப்படி சொல்ற ஃபர்ஸ்ட்னு? நல்லதுதானே, சீரியஸா ஃபர்ஸ்டா தான் இருக்கு. அப்படி சொல்லி நீயே என்ன திட்டணும்னு நினைச்சா திட்டிட்டு போ பிரதீப். நான் ஏன் திட்ட போறேன்? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசணும் தான் பேசுறேன். இப்ப இருக்கிறதெல்லாம் உன்னை பத்தி சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றேன் தவிர, ஜஸ்ட் எனக்கும் இந்த ஏரியா புதுசு, எனக்கு தெரியவே தெரியாது. நீ எல்லாம் பிறந்ததுல எங்க நான் பிறந்ததெல்லாம் இங்க கிடையாது. நான் ஜஸ்ட் இங்க வந்தேன். வரும்போது அவங்க கேட்டாங்க நார்மலா, இங்க என்ன வந்திருக்கீங்களா அப்படின்னா கேட்டாங்க. இது முன்னாடி இல்ல ப்ரோ, நான் ஒரே வாட்டி வந்தேன், ஒரு பையன் கூட்டிட்டு போனா ஜஸ்ட் வரதுன்னா கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆனா, எங்க வந்தீங்க அப்படின்னா, எல்லா ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப் பண்ணா, வீட்டுல இருந்தோம் வச்சு போய் அவங்க அம்மா அப்புறம் அவங்க வந்து யார் ஆவனா அப்படின்னா, அப்பதான் சொன்னேன், இந்த கேஷ் கூட கேட்டு இருந்தேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் போது தான் அப்பதான் சொன்னேன். அப்பனா ஐயோ அவங்ககிட்ட நீங்க என்ன ஃபன் எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட ஃபன் கின் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறேன். இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு. இல்ல ஓப்பனா சொல்லுங்க, அவங்ககிட்ட ஃபன் பண்ணிருந்தா சொல்லிடுங்க, நீங்க கைசைட்டே போயிடுங்கன்னா. சத்தியமா அவங்ககிட்ட ஃபன்ல நான் எதுவும் பண்ணலையா அப்படின்னு. யாருன்னு சொல்லியா? அவர் போட்டோ ஏதாவது இருந்தா கூட நான் பாப்பேன். இல்ல என்ன பத்தி பேசிருக்கீங்க, அவர் போட்டோ அவரை பத்தி ரிவீல் பண்ண மாட்டேங்கிற பத்தி இது மாதிரி இருக்கு அவனுக்கு. அவங்க எல்லாருமே ஊரு ஃபுல்லா சண்டை போடுவான், எல்லாரையும் அடிச்சு எல்லாம் வாய்ப்பு போலீஸ் ஸ்டேஷனு அதுதான் சுத்தி இருப்பான். போலீஸ்காரனே போட்டு அடிச்சிருக்கான் அவனை. சும்மாவே இருக்க முடியாது, அடிக்கடி கேஸ். அதுக்கப்புறம் கேஸை உன்னால இறக்கலையா அவங்க அப்படின்னு. அந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, அது மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் சொன்னேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நான் காசு கேட்டுக்கலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசினா. இப்போ கூட ரிலேஷனுக்கு யாரோ ஒரு 7 lakhs கிட்ட கொடுத்துருக்கான்ற மாதிரி சொன்னான். நம்ம ஊழ வைப்பான் அவன். எந்த நாயின்னு சொல்லுடா, என்ன பத்தி பேசுற நாய். வாங்கி காட்டுங்க, நான் வாங்கிட்டு நீங்க அந்த கையில வாங்குறீங்களா இருந்தோம். நான் ஒரு பக்கம் மீசியா இருக்கிற மொட்டை அடிச்சுக்கிறேன் நானு. அவன் அப்படியே உலகத்துல தான் சுத்தின்னு இருப்பான் அவன் சும்மா. நீ அவன் சாட்ல நீ திட்டத்துக்கு சான்ஸ் இருக்கு, இல்லன்னா நீ உண்மையாவே பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு ஏன் நீங்க என்ன தலையத்தான் நீங்க எனக்கு டிசீஸ் இருக்குன்றதுனால தான் நான் கேட்டேனே தவிர, உனக்கு இருந்தா என்ன இல்லைன்னு எனக்கு என்ன உங்க கூட வந்து படுக்க போறேன். நான் திரும்ப ஒரு கேட்கறது என்னன்னா, நீ திரும்ப டிசீஸ் இருந்தா ஏன் ஜிஆர்குள்ள வர, நீ பண்றது தப்புடானா நான் ஜிஆர்லயே கேட்டேன் உன்னை, ஏன்னா அது மாதிரி வரேன்றதுதான் நான் உன்னை கேள்வியே கேட்கிறேன். இப்பவும் அதுக்காக பேசுறேன். அப்படி இருக்கிறவன் எதுக்கு நீ இதுக்குள்ள ஜிஆர்குள்ள வர, கொஞ்சம் இதுவாயிரு, அவ்வளவுதான், ஒரு அவேர்னஸ் ஆயிரு அப்படின்றதுதான் கேள்விதான். உனக்கு கேட்கறதுனால எனக்கு சோறு வரப்போறது கிடையாது. நான் யார்கிட்டயும் நான் எதையும் மறைச்சது கிடையாது. ஒண்ணு என் மனசாட்சிக்கு தெரியும், இல்லன்னா கவர்மெண்ட்ல சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் கோவம் வருது. வேற ஒண்ணு இல்லை. இப்ப நீ சொல்றதுல திரும்ப உங்களுக்கு காசு கொடுத்தா அந்த விஷயத்துல இப்ப எனக்கு கோவம் வருது தவிர உன்னை திரும்பலாம் அவசியம் இல்லை. இல்லடா, என்னடா பண்றது, அவனுங்க எல்லாம் இருக்கப்பட்டவனுங்க எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இன்னைக்கு என் கையை நிக்கிறானுங்க. அதுவே நீ சொல்றியா, அதே இப்போ 2 lakhs எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் ஸ்கூல்ல போய் ஜாயின் முன்னால ஒருத்தன் பழச்சான்ற ஒரு இது இருக்கும்ல, அந்த தான். இப்போ உங்களுக்கு என்னமெல்லாம் நான் கேட்கல, நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தான் கேட்டேன். ஸோ எனக்கு ஒரு 65,000 சேலரி இருந்தால் மந்த்லி மாதம் உங்க கடன் நான் இப்படி பார்த்தா ஒரு 3-4 மாசத்துல கொடுத்துட்டு போறேன். அந்த யார இங்க பாருடா, நான் ரிலேட்டிவே இப்ப அவங்க காசு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மரியாதை வேறவா இருக்கு. அப்ப நான் எப்படி இன்னொருத்தவங்களை நம்ப முடியும்? இப்படி நம்ப வச்சு கழுத்தா இருக்கிற கேஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படிலாம் போய் விழுந்துருவீங்க, ஆனா இப்படி கொடுக்க மாட்டீங்க. அதுதானே உங்களோட பாயிண்ட். இல்ல அது என்ன சொல்றது, எல்லாமே அப்படிதான். அப்படிலாம் போய் விழுந்துருவீங்க, ஒருத்தன் புழைக்கணும்னு கேட்டா கொடுக்க மாட்டீங்க. இதுதான் விஷயம்.
ஆனா என்ன வந்து இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறதுக்கு ஜனங்க ரெடியா இருக்காங்கன்னா ச்சே எப்போயும் போய் ஜனங்கள்லாம் இல்லடா, நீ இப்போ எனக்கே உன் மேல செம்ம கோவம் வருது. நிஜமாவே பிரதீப் நீ உண்மையாவே சொல்லு பிரதீப். நான் எவ்வளவு கிளாரிட்டியா பேசுறேன். எனக்கு வந்து அது நான் இல்ல நீ கிளாரிட்டிலாம் பேசல, முட்டாளா பேசிட்டு இருக்க. முட்டாள நீ பேசிட்டு முட்டாளா பேசிட்டு இருக்க, பிளஸ் வந்து பொய்யும் பேசிட்டு இருக்க. அது இதுவே இல்ல. கடவுளே, நான் என்னைக்குமே பொய் சொன்னது இல்லையே. பொய் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. வந்து ஒரு ஃப்ராங்கா இப்ப எல்லாமே கடன் கேட்பாங்க, எல்லாம் வாங்குறாங்க. இன்னும் மச்சி என்கிட்ட கடன் இல்ல அப்படின்னா முடிச்சிட்டு நான் பேசவே மாட்டோம். ஆனா அது என்ன பண்ற தெரியுமா, இல்ல என்கிட்ட இருந்தது நான் கொடுத்துட்டேன். திரும்ப நீ கேட்டா திரும்ப இருந்தது அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அப்ப என்ன தப்பா நீ வந்து இப்ப என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் விஷயம். நீ இல்ல மச்சி என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட நான் அந்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னா சிம்பிள், நான் உங்ககிட்ட கான்டாக்ட்ல தான் இருந்திருப்பேன். ஆனா என்ன பண்ற, நீ கொடுத்த, நீ கேட்ட, நான் கிட்டத்தட்ட உன்னை 1 மாசம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிருந்தேன். பிரதீப் அது கிடையாது, நான் உனக்கு அப்படி ஒன்னும் நான் சொல்லவே இல்ல. 1 மாசம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு என்ன சொல்றேன், எனக்கு 7 lakhs வந்தது, தூக்கி அங்க கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன்டா 7 lakhs எனக்கு வந்தது, நான் தூக்கி கொடுத்தேன் இல்ல, அவங்க கேட்டுச்சுங்க, நான் போட்டேன், அதுல அப்ளை பண்ண நானும் தானே கேட்டிருந்தேன். சரி ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் வந்து ஓகே செய்தா எனக்கு ஆப்ஷன் தான் சொன்னா, அதுக்கப்புறமும் ஒரு காசு வந்ததுன்னா அப்படியே கொடுத்துருக்கேன்னா, இது உண்மையிலேயே நீ உண்மைதான் சொல்றியா இல்ல பில்டப் கொடுத்து சொல்றியான்னு தெரியல. அதுதான் நான் சொல்றேன் கேள்வி. அது நீ இது இல்லன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுடா. இல்ல எனக்கு தெரியாதுன்னா ஓகே ஃபைன், நான் திரும்ப உங்ககிட்ட தான் பேசிருப்பேன், ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பேன். ஆனா இல்லன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற பாரு, அதுதான் உன்னை பயங்கரமா இதுவாகுது. ட்விஸ்ட் வைக்கல, உண்மையதானே. அதுவும் இல்ல 48,000 கொடுத்து நான் கேமரா போட்டேன்ற ஒருத்த பழைக்கணும், பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கா அப்படின்னும் போது உனக்கு கேமரா உன்னோட நீரம் தான். நான் இல்ல சொல்ல, பொதுவா பேசுறேன். ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேவா, அதை போயிட்டு ஒரு கேமரா போட்டிருக்கேன் நான் 48,000 செலவு பண்ணேன் அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படி சொல்றேன்னு தெரியல. நீ உண்மையிலேயே பில்டப் கொடுத்துதான் பேசுறியா இல்ல உன்னோட நேச்சுரே இதுதானா? ஏன்னா அப்ப வீட்டுல கேமரா ஃபிக்ஸ் பண்ணது பொய்யாடா? அது என்ன ஒரு கேமரா செட் பண்ணி இருக்கலாம், அதெல்லாம் இல்ல. அப்ப 45,000 பொய்யா? 15 லட்சம் கொடுத்தேன்றியே, அதுதான் சொல்றேன். ஐயோ, நான் கணக்கெல்லாம் நான் போட்டு பாப்பேன் பிரதீப், எனக்கு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் 15 லட்சம் அப்புறம் இந்த வித்தின் 10 நாள் தான் நான் உங்ககிட்ட லாஸ்ட் பேசி. ஆமா, அதுங்க கேட்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது எப்படி அவங்க கேட்குறது? அவங்க குபேந்திரன்னா நான் கேட்டோன்னு உங்களுக்கு டக்குனு தம்பி சிபில் ஸ்கோர்னு இருக்கு, டிரான்சாக்ஷன் இருக்கு, அந்த டிசிப்ளின் இருக்கவங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேங்க்குக்கு வட்டி தானே, லாபம் தானே. நீ பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டனா ஒரு 8% கூட வராது. இவன் 90% அது மாதிரி கொடுத்து இது மாதிரி சொல்றவன், நீ வந்து அவ்வளவு கொடுக்க எப்படி யூஸ் பண்ற? நான் என்ன பண்றேன், அவ்வளவு கொடுத்தது எப்படி இவ்வளவு கொடுக்குற? அது நான் எப்பயுமே யாருக்குமே கொடுத்தது இல்ல. 1000 ரூபாய் கொடுக்குறவன் யோசிக்கிறவன் எப்படி 15 லட்சம் கொடுக்குறன்றதுதான் பெரிய இதா இருக்கு. சரிடா, நம்ம காசு கொடுக்கல, நம்ம பேர்ல தானே வாங்கி கொடுத்தோம், கட்டுவாங்க. உங்க காசா இருந்தா நாளைக்கு அவங்க கட்டலன்னா முன்னதானே கேட்பாங்க. அதுதான் இப்ப தலைவலியா இருக்கு எனக்கு. இப்ப தினமும் வந்து 1000 ரூபாய் நீங்க கேட்டதுக்கு முறைக்கு இல்ல என்ன, ஆனா 15 லட்ச ரூபா கொடுத்துருக்கேடா. என்ன வெளியே சொன்னா சிரிப்பாங்கடா சத்தியமா. பிரதீப் நீயும் மாத்தி மாத்தி பேசுறத பிரதீப். நீ என்கிட்ட எப்பயுமே வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு நீ எப்பயும் கேட்டது கிடையாது. ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன், மரியாதைதான் கேட்டேன். நான் அது கூட எதுக்கு செலவு, ஆல்ரெடி இருக்கிற செலவு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அது பத்தாதுன்னு இவனுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்து பழக்கம் பண்ணிட்டா வந்து இல்ல காசு இல்லை என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னவன் தான் இப்ப இன்னும் 15 லட்சம் நான் கொடுத்தேன், 5 லட்சம் கொடுத்தேன், 7 லட்சம் கொடுத்தேன்றீங்க. எனக்கு அதுதான் நம்ம முடியலன்ற. இப்ப நீயே சொல்றது உண்மையை சொல்றது. நான் உங்ககிட்ட கேட்டது எல்லாமே ஃபேஸ்புக்காக தான் கேட்டேன் இருந்தா சொல்ல. சரி, நீ இப்ப நீ 1000 ரூபாய் கேட்டு கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீ என்னைக்கு என்கிட்ட கேட்ட? நீ அப்படி கேட்கற ஆளும் கிடையாது. உன்னை யாரும் 1000 ரூபாய் லாஸ்டா ஒரு இல்லடா எனக்கு ஒரு 2 மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகுது எனக்கு. அதுதான்டா, அது கூட நீ வந்து ஒன்னும் வந்து நீ சும்மா இந்த மாதிரி கைமாத்தா பிச்செல்லாம் கேட்கல. நீ இப்ப பேசுற மாதிரி கேட்கல. நீ வந்து அந்த சாரி பிசினஸ்க்காக கேட்ட. எனக்கு என்ன இருந்ததுன்னா அந்த டைம்ல எனக்கு 1008 தலைவலி. சரி எதுக்குடா காசு வந்து உங்ககிட்ட ஃப்ரீயா கேட்கலடா, அந்த ப்ராஃபிட் என்னவோ சேர்த்து தரேன்னு தான் சொன்னேன் உங்ககிட்ட. நல்லா யோசிச்சு பாரு. ஆமாம் பிரதீப், இருக்கு பிரதீப். ஆனாலுமே வந்து இப்ப நம்ப முடியாது இல்லடா. இப்ப நீ வந்து 4-5 பேர்கிட்ட வாங்குற 2000 ரூபாய் நம்ப முடியாது. உனக்கு அங்க 15 லட்ச ரூபா நம்பி கொடுப்பியா? டேய், ஆனா இது உண்மையா இருந்துச்சு. நீ கொடுத்த 15 லட்சம் உண்மையா இருந்துச்சுங்க, சரி அந்த காசு நீ வாங்கிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஆனா இது பொய்யில்லான்னு தெரியுது, இருந்தாலும் வேணாம் விட்டுரு. பொய்யெல்லாம் இல்ல, உண்மைதான். ஆல்ரெடி என் பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்குது பாரு, அந்த மூதேவி அன்னைக்கு வந்து வம்பு சண்டைக்கு வந்து நீ யாருக்கு கடன் வாங்கி கொடுத்தியோ அவங்க கடன் திருக்க மாட்டாங்கடா, நீ நாசமா போடலாம் சபிச்சது. அதே மாதிரி தாண்டா இருக்கீங்க நீங்களும். நடந்துக்கிறது தான் அப்படி இருக்குதுன்ற. நீ நடந்தது யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. நான் என்ன பண்ணட்டும்? என் சுபாவம் மத்தவங்க மாதிரி எனக்கு யோசிக்கவோ இல்லைன்னா இல்ல. நீ ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றேன்னு தெரியல. வேணாம் ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பிரதீப். நீயும் வந்து இப்ப பேசின இடத்துல எய்ட்ஸ் வந்துருச்சா அதுன்னா சொன்னதை வச்சு நான் கேக்குறேன்ப்பா. நீ ரெக்கார்ட்லாம் வேற பண்ணி வச்சிருக்க. இதை எங்கேயாவது வந்து சர்க்குலேட் பண்ணா என்ன ஆகும் சொல்லு? எனக்கு 10 பைசா இல்ல, போச்சுன்னு கிடையாது.
எனக்கு இதுல உன்னை போய் சைட் பண்ணிட்டு நீ சொல்ற அளவுக்கு ஏதாவது சொல்ல உன்னை பார்த்து பொறாம பண்ற அளவுக்குலாம் என்கிட்டலாம் அந்த அளவுக்கு இல்லை. உன்னோட நான் எப்படி சொல்றது ஹை பீப்புள்லாம் உனக்கு கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்கும் உன்னை எமோஷனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நானும் அந்த அளவுக்கு எனக்கு தேவையில்லை. நம்ம உடச்ச சோறுன்ற மாதிரி எங்க இருக்கு உனக்கு தேவையா இருக்கும். எனக்கும் அதுதானே. நம்மளும் ஒன்றும் நான் ஃபேஷியல் பண்றதே நான் சொல்ற மாதிரினா ஏதோ பண்ணிட்டு நான் கேஷ் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய இருக்கு. எனக்கு அதெல்லாம் நீடடே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் மூடிட்டு வீட்டில் இருக்கேன். உழைக்கலன்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இவன் பிரதீபா தான் இருப்பான், அவன் ஏதோ வந்து கடுப்புல இருக்கான், அதனால அந்த கடுப்பை என்கிட்ட கொட்டி தீர்த்துக்கிறான் அப்படின்னு. இப்ப பாரு, நீ கூட காசு கேட்கறப்ப ஒரு சிலது பேசுறப்ப உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசினா அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆமா, இப்ப அந்த மாதிரிலாம் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் சரி எதுக்கு நம்ம வந்து நம்ம கஷ்டம் நம்மளுக்கு என்ன அப்படியே என்ன பேசுனேன் சொல்லு. வேணாம், அதெல்லாம் வந்து புரியும். அது இப்ப நீ இந்த மாதிரி பண்ற மாதிரி இல்ல, நீ சொல்றதுதான் வந்து பில்டப் கொடுக்கறதுனால்தான் எரியுது எனக்கு. நீ பில்டவே கொடுக்காம தான் நான் எப்படி உன்னை கேட்டிருக்க மாட்டேன். நீ கொடுக்குற பில்டப் கூட நான் ஓப்பனா பேசுறேன். நீ பேசுற மாதிரிதான் எங்க வீட்டுல எங்க அம்மாவும் வெறுப்பேத்துவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அது இல்லாம காசு கொடுக்குற பில்டப்புக்காக தான் நான் உனக்கு கேள்வி கேட்கறேன் தவிர நீ இல்லன்னு அப்பத்துல இருந்து இல்ல மாச்சு எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா மேபி நான் வந்து எதுவுமே பேசிருப்பேன். சரி ஓகேடா இருப்பேன். ஆனா நீ கேட்டதுக்கு அப்புறமா நான் காசு கொடுத்தேன். அது எதுக்கு நீ தேவையில்லாம இப்ப என்கிட்ட சொல்றல? நீ சொல்லல 7 லட்சம் பொய் இல்ல. அப்ப நான் கொடுத்தது தெரியணும்ல. 4 பேர் சொன்னதான் ஏன் தலைவலி குறையும். எதுக்கு இது பில்டப் தான் சொல்லுவேன். ஒண்ணு பில்டப்பா இருக்கணும், இல்ல நீ என்ன வெறுப்பேத்தி பாக்கணும். பிரதீப், என்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்கமா இருக்கு? நீ காசு கேட்டதுக்கு எனக்கு தர முடியாதுடா, ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்றது. இது வந்து ஒழுங்கு கட்டுற மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஒண்ணு மாதிரி நீ பண்றேன்னு நினைக்கிறேன் நிறைய பேரை. இதுதான் நீ பண்றது அப்படிதான் இருக்கு, ஒழுங்கு கட்டுற மாதிரி தான் இருக்கு. இல்லடா, இதுக்கு முன்னாடி 2000 ரூபாய் தர முடியாது, ஆனா நான் ஒருத்தங்க 15 லட்சம் கொடுத்தேனே அப்படிங்கிற குழந்தைங்க பண்ண மாட்டியா? அந்த மாதிரி இருக்கு நீ ஒழுங்கு காட்டுறது. அப்ப இது எவ்வளவு இருந்தாலும் சொல்லுன்னு ஏறும். நீ பேசுறதே அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் காசு கேட்டதுக்கு வந்து அப்பயும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ கேட்டுனே இருந்தடா, அப்பதான் திடீர்னு 7 lakhs அப்ரூவல் கிடைச்சி அவங்க கொடுத்தேன். அப்பயும் கேட்டேன், நான் 7 lakhs கொடுத்தேன், ஒரு டக்குன்னு எனக்கு ஒரு 2 lakhs கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கும் நீ கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். ஸோ என் சைட்ல இருந்து நான் உனக்கு வட்டி கொடுத்துருவேன். அப்படி தினம் 10 பைசா வட்டிக்கு தான் உங்ககிட்ட நான் கேட்டேனே. நான் உங்களுக்கு எதிர்பார்க்காம வேற கொடுத்து வச்சிருக்கேன். அதுதான் நக்கி தான் போனோம். ஓப்பனா சொல்லுவேன், இப்படிதான் பேசுறதுக்கு நான் அப்படிதான் பேசணும். நீங்க நான் வட்டி தான் உனக்கு தரேன். இப்ப சரி ஓகே, அது முடிஞ்சு. திரும்ப வந்து நீ கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப நான் கொடுத்தேன்ற பேரு இது ஒழுங்கு கட்டுற மாதிரி தான் இருக்கு. சீரியஸாவே இது உண்மையை சொல்லட்டா, எனக்கு இப்ப கூட நான் நினைச்சேன்னா ஆக்சிஸ் பேங்க்லயும் 5 lakhs ப்ரீ அப்ரூவல் இருக்கு. நீ வேற ஒரு பில்டப் இண்டஸ்இன்ல 1.27 lakhs ஏகப்பட்ட லோன்ஸ் எங்க இருந்து தான் கொடுக்குறான்னு தெரியல. எனக்கு எப்படிதான் டிரான்சாக்ஷன் என்னத்த டிரான்சாக்ஷன் பெருசா பண்ண. இப்ப இது கூட நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா அதையும் எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. நான் எங்கேயும் நல்லா மாட்டிக்கிட்டே தெரிஞ்சு பொய் வாங்கிட்டு பொய் சொல்றடா. செம்ம பொய் சொல்லிட்டு இருக்கடா. நான் அட போடா, ஏன் பில்டப் கொடுக்குறதுன்னு தான் தெரியல. திரும்பவும் பில்டப் தான் கொடுக்குற பாரு, அகைன் பில்டப் கொடுக்குற பாரு. ஐசிஐசிஐல ப்ரீ அப்ரூவ்டு ஹோம் லோனே இருக்குதுடா. 25 lakhs எல்லாருக்குமே தானே இருக்கும். அதுக்கு வேலைக்கு போகாமலாம் ஹோம் லோன் எல்லாம் கொடுக்க மாட்டான். அது ஒரு சில ரொம்ப வந்து ப்ரிஃபர்டு கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பான் தம்பி. ஆனா இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுக்க போறேன். எந்த ஹோம் வாங்கி நீ லோன் கட்ட போறா சொல்லு. அது எதுக்கு அப்படி சுத்தி நான் காசு கொடுத்தேன் பாத்தீங்களா? அவர் வந்து சொல்றாரு, இதெல்லாம் நாங்க கட்டி இன்னும் 1 மாசம் கூட இஎம்ஐ கட்டல, அதுக்குள்ள வந்து கட்டி தீர்த்துடுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீயே வந்து வீடும் வாங்கி கொடுத்துடு. எப்படி இப்படி பிச்சை கேட்காத குறையா வந்து கேட்கறாங்களா? அசிங்கமா இல்ல? இவங்க எல்லாம் நல்லா இருந்தவங்க. நீ என்ன சொல்றது, நீ லூஸ் மாதிரி பேசினா எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. பாரு, இன்னும் ஒரு இஎம்ஐ கூட கட்டல, கடைசி வீடு வாங்கி தரணும் எனக்குன்றாங்க. ஆமா, நீ பில்டப் கொடுக்குற அதான் கேக்குறாங்க. இப்ப நீ கொடுக்குற பில்டப்னால தான் கேக்குறாங்க. இல்லையா இப்ப அந்த விஷயம் வந்து இருடா, இப்ப நீ எனக்கு 5 லட்சம் இருக்குது, எனக்கு 10 லட்சம் கண்டிப்பா எவனா இருந்தாலும் கேட்கதான் செய்யும். நீ பில்டப் கொடுக்காம இரு. நான் உன்னை கேட்கறேன், நான் துண்டத்து கூட சோறு இல்லாம இருக்கேங்க, கஷ்டப்படுறேன்னு சொல்லி பாரு. ஏன் உங்ககிட்ட வந்து கேட்க போறான்? அப்படி பொய் சொல்லி என்னடா ஆக போகுது? லோன் தானடா. பொய் சொல்லாத. அதே நேரத்துல செய்யும் வந்து உண்மையை பேசு. பில்டப் கொடுக்காதுன்னு தான் சொல்றேன். இது வந்து நீ சொல்றது வந்து பொய்யெல்லாம் இல்ல, பில்டப் கொடுக்குற ஓவரா. பில்டப் கொடுக்காம இருன்ற நானு. மனுஷனா முதல்ல வாழு. ஃபர்ஸ்ட் பில்டப் கொடுக்காம மனுஷனா வாழு. முதல்ல மனுஷங்களை மதி. நீ யாரும் உங்ககிட்ட சண்டை போடாம இருப்பாங்க. இந்த மாதிரி பில்டப் கொடுத்து தான் எல்லாருமே உன்னை வந்து தரக்குறா பேசுறாங்க. இப்போ ஒரு சீசன்ல இப்ப நானே உன்னை பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ அதுதான் என்கிட்ட யாருமே வந்து இப்படி தாண்டா இருப்பீங்க. இப்போ உண்மையிலேயே நானே நினைக்கிறேன், நீங்க பயங்கர சைக்கோன்றதான் எனக்கே தோணுது. ஒரு பெரிய சைக்கோன்றது எனக்கே தோணுது. சீரியஸா தோணுது எனக்கு. இப்ப உண்மையிலே உன்னை பத்தி யாருன்னா கேட்டா கூட நான் அடுத்த விஷயம் எனக்கு யாருன்னா கேட்டாங்க, நான் மோஸ்ட்லி யார்கிட்ட தலையிடலாம் பேச மாட்டேன். நான் கேட்டா ஒரே விஷயம், நோ கமெண்ட்ஸுங்க. அவனை பத்தி பேசுறதுக்கு ஒன்னும் யூஸே கிடையாதுன்ற ஒரே சிம்பிள், அவ்வளவுதான்.
உன்னை பத்தி வர பேசுறதுக்குலாம் எனக்கு அதுக்கான டைம் எல்லாம் எனக்கு கிடையாது. சிம்பிளைசேஷன் சொல்லிட்டுவேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு பேசுறிய, இப்ப நான் எனக்கு வந்து 1008 வேலை இருக்கு, எனக்கு அந்த தலைவலியில நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நானு. ஆனா வெறுப்பேத்தி பாக்குறீங்க பாத்தியா, அதுதான் கிடையாது. உன்னை பத்தி பேசணும் அப்படின்னால்தான் நீ இப்ப கால் பண்ண, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதால கால் பண்ணியிருக்கேன். அக்கறையா நீ இருக்கிற வேலையை விட்டுறலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி நான் உனக்கு கால் பண்ண ரீசன் வந்து இதுதான் கேட்டேன். உண்மையா இருந்தா எதுக்குற ஜிஆர்க்குள்ள வர, கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தி பார்த்துக்கோன்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீ பேசுறதுக்கு கேட்ட மாதிரி தான் இவ்வளவு நிமிஷம் நடக்குது. நான் என்னைக்கும் பில்டப் காட்டினது கிடையாது. நான் யாருக்கும் வந்து தப்பா யோசிச்சதே கிடையாது. நீ இப்ப பேசுறது இவ்வளவு விஷயம் பேசுன்னு வச்சு நான் நல்லா சொல்லிருக்கேன். என்ன சொல்றேன், வீடு பின்னாடி போய் படுத்து சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நீ பண்றது எல்லாமே. எனக்கு இது இருக்குது, எனக்கு அங்க இருக்குது, இது இருக்குது, இருக்குதுன்னு சொல்லி 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 சும்மா ஓட்டிட்டு இருக்க போல இருக்குது. எனக்கு மற்றபடி உங்க இது அந்த சரத்து அவன் பேரு நீ சொல்லிதான் பேர் எனக்கு தெரியும். போலீஸ்காரன் அவன் பேர் வந்து ஜிஆர்ல சாயம் போட்டுச்சுன்னா சாயம் தான் போட்டு சேர்ப்பேன். அவன் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி மீட் பண்ண அவ்வளவுதான். நீ தான் அவனை பத்தி ஏதோ சொன்ன அவ்வளவுதான். இப்ப என்ன என் கூட பேசாதவன் என்னை பத்தி எப்படிடா தப்பு தப்பா அவங்ககிட்ட சொல்லுவான்? அவன் யாருடா? அவன் நம்ப வச்சிருக்கியா நீ? எதுக்கு இப்ப போய் சொல்லிட்டு போய் அவன் சண்டை போட்டு திரும்ப அவன் செம்ம வெளியில இருக்கான், நீ வேற மூடினேரு. ஏன்னா ஏரியாவும் மேல வெளியில இருக்கான் அவன். ஆமா, அது ஏன்? அது நான் ஏன் தான் கேட்கணும். இப்ப ப்ரூஃப் இருக்குல்ல, இப்ப எவனும் வந்து வெளியில வரல, இப்ப வந்திருக்குல்ல, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நானு தெரிஞ்சு என்ன பண்ண போற சொல்லு. தெரிஞ்சுக்கலாம். என்னதான் முடிவுல இருந்த போறியா? தெரிஞ்சு திருந்த போறியா? பிரதீப், நீ கூட வேடா இப்படி இருக்க. நான் உண்மை தானே சொல்றேன். என்னடா எனக்கு ஏதோ உண்மை இல்லடா, நீ பேசுறது பாதி உண்மை கிடையாதுடா. பொய் நிறைய பேசுறடா. சைக்கோ சொல்றீங்க, என்னென்னவோ பண்றீங்கடா. உண்மையிலே சைக்கோ தான் இருக்க. நிஜமாவே எனக்கு வந்து நோய் நொடியெல்லாம் வராது அப்படின்னா நான் நிஜமாவே நான் உம்பிட்டு போயிடுவேன்டா. நான் 96 பேர் கொடுத்துருக்க மாட்டேன்டா. அந்த மாதிரி கேரக்டர்டா. நான் அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அடப்போடா. எனக்கு வந்து அழக ரசிக்க தான் தெரியும், ஒரு சிலதெல்லாம் நியாயமா யோசிக்க தெரியும். யாரையும் ஹர்ட் பண்ண தெரியும். நாயெல்லாம் நீ பத்தி பேசி பேசாத, நாயன்றதெல்லாம் பத்தி பேசாத, அதெல்லாம் வேஸ்ட் தான். சரி, லைஃப் நல்லா ரன் பண்ணி கொண்டுட்டு போத்தே, எல்லாமே என்கிட்ட சண்டை போடாத. இன்கேஸ் இது இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பாரு. ஜிஆருக்குள்ள வரா திரும்ப யாரு கூட அஃபெக்ஷன் இருக்காது. எனக்குன்னு பார்த்தா வீடியோ ரோல் மட்டும் தாண்டா வந்து நான் அது ஏதோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்தது. அதுக்கே ஒரு அதான் சொல்றேன், அன்னைக்கே வந்து நார்மலா வந்து நான் அன்னைக்கே ஒன்று ஒரு கேள்வி கேட்டேன். சும்மாலாம் வந்து யாருங்க சண்டை போறான் அப்படின்றத அன்னைக்கும் நான் கேட்டேன். எல்லாம் ஒண்ணு அவனுங்க லூஸா இருக்கணும், ஒண்ணு நீங்க லூஸா இருக்கணும். ஆனா இப்ப பேசுறதுல இருந்தா தெரியுது இதுல முழுக்க லூஸ்ன்றது நீ தான் தெரியுது எனக்கு. ஓஹோ. ஏன்னா இப்ப என்னையே நீ அவ்வளவு இரிட்டேட் பண்ற இப்போ பேசும்போது. என்னென்னவோ பேசுவீங்க, நான் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறது. நான் லூஸ் எல்லாம் வெளியே சொல்றாத கதையும் வெளியே சொன்னா கூட இப்ப நான் பேசணும்னா கூட என்னடா கரைக்குப்பாங்க. அவெல்லாம் ஒரு ஆள், அவங்க கதைட்டு பேச எப்பப்பா அப்படின்னு. ஏன்டா நீ இப்படி இருக்க, கொஞ்சம் மாறுடா, மெச்சூர்டா இருடா டே. அது என்ன உண்மைதான். மெச்சூர்டா இல்லாம எப்படிடா? இப்ப கூட கல்யாணத்துக்கு இப்ப பாருடா, நெல்லூருக்கு கல்யாணம் பண்ணாத. உன் கேரக்டர்லாம் கல்யாணம் செட் ஆகுது. லைஃப் வரையும் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன். அது என்ன உண்மைதான். அது ஆனா நான் யாராவது லவ் பண்ணி இருந்தா கூட நான் ஏதோ ஒரு விதத்துல நான் கொஞ்சம் நல்லதான். யாருமே செட் ஆக மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் காசு உங்க வேஸ்டா தான். அப்படியே கூட வாழதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் கல்யாணத்துக்கெல்லாம் இப்ப ஒரு நிமிஷம் இரு. இப்ப நெல்லூர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. நான் நேற்று தான் போயிட்டு வந்தேன். சரியா? நேற்று நைட்டே 1 மணிக்கு தூங்கினேன். காலையில 5:30 மணிக்கெல்லாம் வந்து கத்தி கூச்சல் போட்டு பின்னாடி ரூம்க்கு ரெண்ட்டுக்கு எடுத்த பேச்சுலர் பசங்க ரொம்ப பண்ணிடுச்சுங்க. அது போய் ஏன் இப்படி கத்திக்கிட்டு நடக்கிறீங்கன்னா, நான் எங்க வீட்டுல அப்படிதான் கத்துவேன், நிம்மதி கெட்டு போறீங்க, எனக்கு நிம்மதி கெடுக்குறீங்களாடான்னா, உன் நிம்மதி வேணும்னா ராமேஸ்வரம் காசு எங்கேயாவது போயிடான்றான்டா. நான் போயிடுமா? அவங்க வீட்டுல அவங்க கத்துறாங்கன்னா அவங்க கேட்கதான் செய்வாங்க. அவன் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு கேமராவை பார்த்து கேமரா இருக்குன்னு ப்ரூஃப் இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா? கேமரா முன்னாடி கை காமிச்சு நம்மள பார்த்தே பேசுறது. ஜன்னல் பூட்டி இருக்கு. ஜன்னல் பூட்ட வீட்டை எதுக்கு இங்க பார்த்து பேசணும்? கேமரா வாய்ஸ் எல்லாம் கேட்குமா? ஆமா, நான் அந்த மாதிரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி, அதனால தான் 47,000 சொல்றேன் ஆச்சு. அது வேற. அந்த ஆவடி அந்த என்னது டிசி ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ஆள் சொன்னான், ஒன்னு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடு, ஆக்ஷன் எடுக்கிறோம். நீ எப்போ வந்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னா எதுக்கு வர? ஒன்று வராத, இல்லைன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. கேமரா எவிடன்ஸோட வான்னு சொல்றான். கேமரா வச்சதுக்கு அப்புறமே அடுத்த நாள்ல இருந்து எவிடன்ஸ் நிறைய தான் இருக்கு. எங்க கொண்டு போய் யாரை நான் என்ன பண்ண போறேன்? நானும் என்ன பண்ணுறேன் எங்க லைஃபுக்கு ஒன்னு அந்த நம்ம துஷ்டா தூரம் வந்து சொல்லுவாங்க.
பிடிக்கலையா அந்த பிரதீப் ஜி நீங்க நல்ல கேரக்டர் தான். ஆனா நீங்க ஏன் என்ன இப்படி வந்து டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியல. அது நான் என்ன டார்ச்சர் பண்றேன். சரி விடுங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்றது தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அது கிடையாது ஜி. இப்ப பேசுனதெல்லாம் போடா லூசுன்றீங்க, அப்புறமா எய்ட்ஸ் வந்திருக்கான்னு கேக்குறீங்க. அதெல்லாம் விடுங்க. கேட்டா அந்த கேள்விலாம் அதுல ஜிஆர்ல அப்படித்தானே கேட்டீங்க. நான் அப்பவே வந்து இது உனக்கு இது எய்ட்ஸா உனக்கு என்ன அஃபெக்டா இருக்கான்னு தான் நான் கேட்டேன். உனக்கு இருக்கு அப்படின்னு தான் சரி இருக்கேன் உனக்கு. ஆனா இங்க பாருங்க, எய்ட்ஸ்ல அந்த அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் பண்ணுவாங்கல்ல, இம்யூனிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால எய்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல, மத்த மூணுத்தையும் தள்ளிடுங்க. இம்யூனிட்டி வேணா கம்மியா இருக்கும். அதுக்கு ஏதாவது வந்து மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். சும்மா தும்மல் வரும் சும்மாவே டஸ்ட் பட்டா, அந்த மாதிரி அலர்ஜி இருக்கே தவிர என்ன சொல்றதுன்னு புரியல. நான் வேற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்க கூடாது. பின்ன இத்தனை கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா பின்ன அப்படிதான் சொல்லுவாங்க. இதுல வேற நான் ஒரு 4-5 பேருக்கு வந்து நான் வேற வந்து வாய் கொடுத்துருக்கேன். எனக்கு கொடுத்தது பத்தாதுன்னு. அதனால நீங்க சொன்ன மாதிரி வந்தாலும் வந்துடும், ஒன்றும் பண்றதுக்கு. லைஃப்ல வேணா போகுது எனக்கு தெரிஞ்சு. வேணா போடா லைஃபை பார்த்துக்கோ. தேவையில்லாம என்கிட்ட சண்டை போகாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுது. இல்ல பிரதீப், நீங்க சொன்ன மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவாங்க. துஷ்டனுக்கான தூர விலகுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி விளங்குற மாதிரிலாம் தெரியல. நாங்க வீட்டுக்கு போற ஆள் மாதிரி தான் இருக்கு. நானும் வந்து அதான் சொல்றேன், இந்த வீடு அங்க விட்டுட்டு ஒரு நிம்மதி வாழ்க்கை தான் நான் தேடி போயிருப்பேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிரதீப், இப்போ ஒரு 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் நினைச்சேன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நல்ல பிளாட் நான் என்னால லீஸுக்கு எடுக்க முடியும். இப்ப கூட என்னால அந்த கெப்பாசிட்டி இருக்கு. எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்ப நான் எனக்கு கடன் தேவையில்லாத கடன் பிடிக்காது. இப்ப வாங்கி கொடுத்த தேவையில்லாம எதுக்கு அவங்ககிட்ட வாங்கி கொடுத்தேன். அதுதான் இப்ப தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. நீ லூசு சைக்கோ மாதிரி இருக்கேன்னு தெரியுதா? இதுவும் நீ சைக்கோ தான். நீ பேசுறதே சைக்கோ தான். நீயே சொல்ற, நீயே கேள்வி கேட்டுக்கிற, நீயே ஆன்சர் பண்ற, நீயே கேள்வி கேட்டிருக்க. நான் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்படி இருக்க வேண்டியது ஏன் இப்படி இருக்கு? அப்ப எதுக்கு அவங்க கிட்ட போய் மண்டை கட்டி நிற்க? இல்லையா அந்த இடத்துல வீட்டை வாடகை விட்டுட்டு நீ நிம்மதியா அவங்க ஒரு இடத்துல போயிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் வீடு வாடகைக்கு விட்டுட்டு எல்லாம் போக முடியாது பிரதீப். அப்படி இப்ப பாரு, நான் ஒண்ணு சொல்லிடுறேன், சைக்கோன்றது கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நான் இந்த வீடு கட்டுறப்ப கூட கீழே ஒரு கடை சிங்கிள் பெட்ரூம் கட்டலாம், 3000 4000 7000 ரூபாய் வாடகை வந்து தொலையும். எனக்கு மேல அந்த படிக்கட்டுக்கான ரூமும் கம்மியா இருக்கும், அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் குறைஞ்சிருக்கும், நமக்கு மாசம் 7000 ரூபாய் வாடகையும் வந்திருக்கும். நான் ஏன் கட்டிக்கல தெரியுமா? கிளாஸ் வர எடுக்கணும் கூட நிறைய நேரம் பேசிட்டேன், தலைவலி. சரி விடு, என்னைக்கு ஒரு நாள் தானே பேச போறோம். சரி ஓகே, வேலைக்கு பாரு. தினமும் வேற பேசணும்ல. நானா ஃபோன் என்னைக்காவது ஒருத்தர் கூட பேசுவேன். சரி விடு, தொண்டை வேற வழியா இருக்கு. வேலை போய் சரி அது கிடையாது. நான் எதுக்கு யாருக்கு